குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக ஆரோக்கியம் நம் கையில் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த சிந்தனை நம் அனைவரது ஆன்மீக வாழ்வின் உயர்வுக்கு உதவ இறையருளையும் குருவருளையும் வேண்டி இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இன்று நாம் இந்த சிந்தனையை தொடங்குகிறோம். ஆரோக்கியம் நம் கையில்ங்கிற தலைப்பில் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முதல் பகுதியாக ஒன்று பார்த்துருக்கோம். இன்று அடுத்த பகுதியை பார்க்க இருக்கிறோம். சுவாமிஜி சொல்கிறாங்க, உடல் நலத்தில் எப்போவுமே சாமிஜி நாம் எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாடோடையும் கவனமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. நமக்கு உடல் ஏன் நலமாக இருக்கணும், நாம் ஏன் பயிற்சிகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. 2 விதமாக முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா, முதலாவது இந்த உடல் சமுதாயத்தினுடைய சொத்து, அதுக்காக நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும், 2வது ஆன்மீக நோக்கமும் இதில் இருக்கிறதுனால நாம் நம்முடைய பதிவுகளை நீக்கி இறைநிலை அடைவதற்கு இந்த உடல் ஒரு வாகனமாக இருக்கிறதுனாலையும் நாம் இந்த உடலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது இந்த சமுதாயத்தின் சொத்தாக இருக்கக்கூடிய இந்த உடலை பார்த்தோன்னா, ஒரு சமுதாய சொத்துன்னு வச்சுக்குவோமே. இப்போ ஒரு பஸ் இருக்குது, அந்த ஏதோ ஒரு கலவரம் வந்ததுன்னா உடனே அந்த பஸ்ஸை எரிக்கிறாங்க. அப்போ இது பொது சொத்து, எரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு அவங்களுக்கு தண்டனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்குது. அப்போது அந்த பொதுவான ஒரு சொத்து, ஒரு இதை எரிக்கும்போதே அந்த ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்முடைய உடலும் சமுதாயத்தினுடைய பொதுவான சொத்து தான் அப்படின்னு சொல்லி சாமிஜி சொல்கிறாங்க. அதை காக்கக்கூடிய கடமையும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பதிவுகளை நீக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம். நம்ம பதிவுகளை நம்ம எப்படி நீக்கலாம் அப்படின்னா, அதுக்கு 2 காரணம் சாமிஜி சொல்கிறாங்க. ஒன்று, அதை துன்பமாகவே நாம் அனுபவித்து நீக்கணும். அப்படி நீக்கும்போது நம்ம பதிவுகள் கழியும். அப்படி இல்லைன்னா யோக சாதனைகள் மூலமாகவும், இது மாதிரி நம்ம பயிற்சிகள் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா, தவ மார்க்கங்கள் எல்லாமே, இந்த மாதிரி யோக சாதனைகள் மூலமாகவும் நம்ம நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த உடலை பாதுகாத்து களங்கங்களை போக்குனா தான் இந்த உடலுக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ இந்த காரணத்துக்காகலாம் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே போன முறை கைப்பயிற்சியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம 2வதாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருளிய கால் பயிற்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த கால் அப்படிங்கிறது தான் நம்மளை எல்லா இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போகுது. கால் இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். நமக்கு இறைவன் இயல்பாகவே நமக்கு பெரிய சொத்தாக உடலில் பல பாகங்களை கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 கால்கள் இருக்குது. அப்போ இந்த கால்கள் நமக்கு சாதாரணமாகவே கிடைச்சதுனால நம்ம அதை பெருசாக நினைக்கிறதே கிடையாது. இப்போ டெய்லி நம்ம காலை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும், அதை நம்ம நல்லா வச்சுக்கணும், அதை பாதுகாத்து வச்சுக்கணும், அதெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. சாமிஜிட்ட இந்த பயிற்சிகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெய்லி காலையில் நம்ம கால் பயிற்சி பண்ணி இந்த காலை பாதுகாக்கிறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம அதை பெரிய ஒரு விஷயமாகவே நம்ம நினச்சது கிடையாது. அந்த காலையும் நம்ம பாதுகாத்து நம்மளை எல்லா இடங்களுக்கும் கூட்டி செல்லக்கூடிய அந்த காலுக்கு ஒரு நன்றி உணர்வோடையும், அதை நல்லா வச்சுக்கிட்டா தான் நாம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம நல்லா இருக்க முடியும் என்ற காரணத்தினாலேயும் நம்ம அந்த கால் பயிற்சியை சரியான முறையில் பண்ணிட்டு வரணுங்க. இந்த கால் பயிற்சியில் 7 நிலைகள் இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 7 நிலைகளில் நம்ம கால் பயிற்சி பண்ணும்போது, முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, காலை நீட்டி உட்காந்து பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான் நம்ம ஆரம்பத்தில் பண்ணுறோம். காலை உள்பக்கமாக மடக்கிறதும், திருப்பி வெளிப்பக்கமாக மடக்கிறோம். அதே மாதிரி 1 அடி கேப்பை 1 அடியாக வச்சுக்கிட்டு 1 சைடாக நம்ம 2 காலையுமே மடக்கிறோம்.
அடுத்தது அந்த காலை வந்து சுழற்றுறோம் ஒரு 15 முறை. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்னு 15 முறை சுழற்றுறோம். இந்த பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்தோன்னா, அது எடுத்த உடனே சாமிஜி அழகாக ஒரு ஆசனம் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்ன சாமிஜி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சாமிஜி வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் பல விஷயங்களை கலந்து தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாமிஜி வந்து நிறையா விஷயங்களில் கைதேர்ந்தவங்க. மருத்துவத்தில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கைதேர்ந்தவங்கங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது இந்த கால் பயிற்சி அப்படிங்கிற ஒன்று மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கும்போது கூட அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் அக்குபஞ்சர் கலையை உள்ளே கொடுத்துருக்காங்க, வர்மாவையும் கலந்து கொடுத்துருக்காங்க, ஆசனங்களும் அதில் இருக்குது. அப்போ இந்த கால் பயிற்சியில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விதமான ஆசனங்கள் நம்ம இதில் பண்ணுறோம். முதலாவது வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த தண்டாசனம். 2 காலையும் நம்ம உட்காந்துட்டு நேராக நீட்டி உட்காந்துருக்கோம் இல்லையா, அது பேர் தண்டாசனம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிமார்கள்லாம் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம நிறையா உரைகளில் கூட நம்ம கேட்டிருப்போம். காலை நீட்டி உட்காரக்கூடியது நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு சேர்லேயோ ஒரு சோஃபாலேயோ காலை தொங்க போட்டு உட்காந்துட்டு அந்த கால்களுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காத அளவுக்கு தான் நம்ம அதை வந்து பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 கால்களையும் நீட்டி அந்த தண்டாசனத்தில் நம்ம முதல்ல உட்காரும் போதே நமக்கு காலுக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி கிடச்சிருதுங்க. இந்த தண்டாசனத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதுகெலும்பு வந்து வலுப்பெறுமா. நம்ம தண்டாசனம் பண்ணும்போது நல்லா இடுப்பை வந்து நல்லா தரையில் வச்சுட்டு நேராக உட்காந்துருக்கோம் இல்லையா, அப்போ அந்த கால்களை நம்ம வந்து மடக்கி எல்லாம் பண்ணும்போது அந்த முதுகெலும்பு வலுவடையுமா. அதே போல் நம்முடைய மார்பையும் நல்லா விரிய செஞ்சு மூச்சை வந்து சீராக்குமா தண்டாசனம் அப்படிங்கிறது. அதே போல் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய பின்புற தசைகள் வந்து வலுவாகும். தோள்பட்டை இருக்குது இல்லையா, நம்மளுடைய தோள்பட்டையும் நம்ம அந்த கையை வேறு சைடில் ஊனி உட்காந்துருக்கோம் இல்லையா, அந்த தோள்பட்டையும் நல்லா வந்து வலுவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோதாங்க. வெறும் காலை நீட்டி உட்காரதுல அவ்வளோ பயன் இருக்குது. அப்போ அந்த கால்களை நம்ம மடக்கி மடக்கி பயிற்சி பண்ணும்போது நம்முடைய கால்களுக்கு அந்த கீழே கணுக்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள் ஃபுல்லாக ஒரு நல்ல வளையக்கூடிய தன்மை வந்து காலுக்கு வந்து வருது. இப்போ நம்மளே தெரியும், ஸ்டார்டிங்கில் நம்ம பயிற்சி வந்து கற்றுக்கும் போது அந்த காலை நமக்கு நல்லா சொலட்ட வந்திருக்காது. எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்போம். நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் நிலையிலேருந்து சொல்லிக் கொடுக்குறவங்களும் நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை நம்ம கவனிச்சிருப்போம். எடுத்த உடனே அவங்க கால் வந்து 2 பக்கமும் நல்லா தரையில் படாது, சுழட்டி விடும்போது நல்லா வந்து சுத்தாது. காரணம் என்னென்னா, அது ஒரு இறுக்கமான தன்மையை தான் நம்ம பயிற்சி கொடுக்காம அதுக்கு நம்ம வச்சுருக்கோம். அப்போ நம்ம நல்லா பயிற்சி பண்ண வந்து பார்த்தோம்னா நல்ல நெகிழ்வு தன்மை வந்து அந்த கால்களுக்கு கிடைக்கிது. அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு கால்கள் நல்லா வலுவடையுது. அதுக்கு வந்து அந்த வளையக்கூடிய தன்மை இருக்கிறதால ஈஸியாக நம்ம காலை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது நம்மளுக்கு. இந்த நல்லதெல்லாம் இதில் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக அந்த காலை மடக்கி வச்சு நம்ம மசாஜ் பண்ணுற பயிற்சிகளுக்கு நம்ம வந்துடலாங்க. அப்போ அந்த மசாஜ் பண்ணுற கால் உள்ளங்கால் ஃபுல்லாக நம்ம இது பண்ணுறோம், கால்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுழட்டி விடுறோம், அழுத்தி விடுறோம். இது எல்லாமே சேர்ந்த பயிற்சி தான். நம்ம வலது காலுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் இடது காலுக்கு நம்ம பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே அவ்வளவு பலன்கள் இருக்குது. இந்த கால்களை மடக்கி வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய உடலில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் பாதத்தில் தான் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம பாதத்தில் செய்கிறதுனால உடல் ஃபுல்லாக நடக்குது. நம்ம நினைக்கிறோம் அது கால் பயிற்சின்னு, ஆனால் உடல் முழுவதுக்குமே அது நல்லதாக இருக்குது. எல்லா புள்ளிகளும் நம்ம தலையிலேருந்து கண்கள்லேருந்து காதுகள்லேருந்து அத்தனை புள்ளிகளும் நமக்கு பாதத்தில் தான் போய் சேர்றதுனால அத்தனை உறுப்புகளும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் நல்ல பலன் கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம இது பொதுவான கருத்து. நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம். அதனால் நான் அதை ரொம்ப டீப்பாக சொல்லாமல் அடுத்த இதுக்கு நான் போகிறேன். அப்போ இந்த கால்கள் பலமடையுது, வயிற்றில் எல்லா பகுதிகளிலும் ரத்த ஓட்டம் நல்லா சீராக நடக்குது, முழங்கால் வலி எல்லா கால் வலியும் நம்மளுக்கு போகுது. இது எல்லாமே நம்ம காமனாக இதனுடைய பலன்களாக நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம இந்த வளையக்கூடிய தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மெயினாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் ஒரு கிராமத்தில் போய் பயிற்சி கொஞ்சம் ஒரு
எப்படி பண்ண கொடுக்கலாமா, இவங்களுக்கு செய்வாங்களாங்கிறது மாதிரி ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக நாங்கள் போய் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது ஒரு லேடி வந்து படியில் உட்கார முடியாது, படியில் தான் உட்கார முடியும், என்னால் தரையில் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, படியில் உட்கார வச்சு செய்ய சொல்லி பார்த்தோம். அந்த வலது காலத்துக்கு இடது கால் மேலே போடுங்கன்னா என்னால் காலை மடைக்கவே முடியாதுங்கிறாங்க. இந்த காலத்துக்கும் அந்த கால் மேலே என்னால் போடவே முடியாதுங்கிறாங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 45லேருந்து 50க்குள்ளே தாங்க இருக்கும். இப்போ எனக்கெலாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்னும் நம்மளுக்கு காலம் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே இப்போவே அந்த காலை வந்து மடக்கக்கூட முடியலன்னு சொன்னால் அவங்க எப்படி வந்து அவங்களுடைய காலங்களை வந்து முழுசாக நிறைவேற்றும் போது நம்ம கால் முக்கியம் இல்லையா? அப்போ ஒரு மனசுக்கு வருத்தமாக இருந்தது. நம்ம அந்த கால்களை வந்து நாம் இருக்கக்கூடிய வரைக்கும் தான் ஆண்டவன் எல்லா உறுப்புகளையும் 120 வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அதை வந்து பாழாக்கி வச்சுருக்கோம். அப்போ அந்த கால்களை வந்து நம்ம நல்ல முறையில் பாதுகாத்து வரணும். இதில் அந்த கால்களுக்கு அதே போல் அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து பாதம் மொத்தம் அழுத்தம் கொடுத்துட்றோம். இதில் நமக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்லணுன்னா, நம்முடைய வர்ம புள்ளிகள் அதில் வந்து நம்ம நிறையா இது கேட்டிருக்கோம். முக்கியமாக வந்து சௌமித்திரன் ஐயா கிளாஸ் நான் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இதில் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். அந்த காலில் நம்ம 2 பக்கவாட்டிலையும் பாதத்தில் அழுத்துறோம் இல்லையா, அந்த இடத்துல ஐயா கிளாஸுக்கு நம்ம போயிருந்தோன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த இடத்துல சக்தி வர்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சக்தி வர்மத்தை நம்ம அழுத்தும்போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், குழந்தை பிறக்கிறதுக்கு லேட்டாகிறது, பிசிஓடி பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கால்களில் வந்து அதே மாதிரி நமக்கு தெரியும், அந்த கணுக்காலை சுற்றி ப்ராக்கெட் மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறது, இது எல்லாமே ஆண்களுக்கு பிராஸ்டேட் சுரப்பியும் பெண்களுக்கு கருப்பையும் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இப்படி பல விஷயங்களை கலந்து தான் நம்ம சாமிஜி நம்மளுக்கு இந்த கால் பயிற்சியில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கால்கள் முழுவதும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அத்தனை அழுத்தி விடக்கூடிய அத்தனை பயிற்சிகள்லையுமே நிறைய வர்ம புள்ளிகளை தான் நம்ம தூண்டி விடுறாங்க சாமிஜி. அது வந்து சாமிஜி நிறையா கற்றுட்ருக்கிறதுனால அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வேறு ஒரு கலை. நான் கொஞ்ச நாள் ஒரு வர்ம கிளாஸுக்கு போயிருக்கேன். அதனால சில வர்ம புள்ளிகள்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் கூட அத்தனை நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால சாமிஜி வந்து எல்லாத்தையுமே நம்முடைய பயிற்சிகளில் அழகாக கொடுத்துட்டாங்க. கைப்பயிற்சியில் பார்த்தா நிறையா வர்மம் இருக்குது, கால் பயிற்சியில் பார்த்தா நிறையா வர்மம் இருக்குது. இப்படி பல வர்மங்கள் வந்து நம்மளுக்கு தூண்டி விடுறாங்க. அதே நேரம் வந்து பார்த்தோன்னா அக்குபஞ்சர்லேயும் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். அந்த அக்குபஞ்சரில் நிறைய சேனல்ஸ் வந்து நம்ம காலை அழுத்தி விடுற இடத்துலையே இருக்குது. இப்போ ஸ்ப்ளின் சேனல்னு சொல்லக்கூடிய எஸ்பி சேனல்னு சொல்லுவாங்க. இது மண்ணீரல் சக்தி ஓட்டப்பாதை. அது வந்து அந்த கால்களில் இந்த டிபியா எலும்புலேருந்து முழங்கால் கீழ் வரைக்கும் மொத்தமே ஒரு 7 பாயிண்ட்ஸ் அங்கே அந்த இடத்துலையே இருக்குது. அதே போல் யூரினரி பிளாடருக்கு வந்து யூபி சேனல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறையா புள்ளிகள் வந்து அந்த காலில் அழுத்தி விடுற இடத்துல யூபி 40லேருந்து 67 வரைக்கும் நிறைய முக்கியமான புள்ளிகள் இருக்குது. அதே மாதிரி கிட்னி சேனல்னு சொல்லக்கூடிய சிறுநீரக சக்தி ஓட்ட பாதையும் K1 வந்து நம்ம பாதத்தில் நமக்கு வந்து சில பேர் மயக்கம் போட்டாங்கன்னா அழுத்தி விடுவாங்க. அந்த மயக்கம் வந்து தெளிஞ்சிரும். அந்த K1லேருந்து K10 வரைக்கும் நம்ம முழங்கால் மடிப்பில் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து உள்பக்கமாக அந்த K1 சேனல் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கால் பிளாடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பை சக்தி ஓட்ட பாதையிலையும் 34லேருந்து 43 வரைக்கும் நம்ம காலில் தான் இருக்குது. லிவர் சேனலும் அதாவது கல்லீரல் சக்தி ஓட்ட பாதை அதில் 1லேருந்து 8 வரைக்கும் நம்ம காலில் தாங்க இருக்குது. அப்போது நம்ம சும்மா நினைக்கிறோம் ஏதோ கால் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. அதில் அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கால் பயிற்சியை பற்றி மட்டும் சொன்னோன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் வந்து சாமிஜி அதில் கொடுத்துருக்காங்க. இறுதியாக சொல்லக்கூடிய அந்த கிட்னி மசாஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வஜ்ராசனம் போடுறதால இங்கே தான் நம்ம வந்து அந்த வஜ்ராசனத்தையும் கொண்டு வர்றோம். அந்த வஜ்ராசனம் போடுறதால கிட்னி வந்து சரியான ஆங்கிளில் நமக்கு நிற்கும். அப்போ நம்ம நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது அந்த கிட்னிக்கும் நல்ல ஒரு அழுத்தம் கிடைக்கும், நல்லா அது ஆக்டிவேட் ஆகும். அதே நேரத்தில் முதுகுத்தண்டோட 2 பக்கத்தில் ஓடக்கூடிய அத்தனை நரம்புகளுக்கும் நம்ம வந்து அழுத்தம் நல்லா அழுத்தமாக கொடுக்கணும். அப்படி அழுத்தமாக கொடுக்கும்போது அத்தனை நரம்புகளுமே வந்து சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது.
அதே மாதிரி இந்த வஜ்ராசனத்தில் மட்டும் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மன அழுத்தம், மனச்சோர்வு, இது பதட்டம், இது எல்லாமே வஜ்ராசனம் போட்டு உட்காரும்போதே போயிடுமா. அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, பிபி அது சரியாக குறையுமா. இருதய கோளாறுல இருந்தும் நமக்கு வஜ்ராசனம் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காமனாகவே நம்மளுக்கு தெரியும், அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உணவு ஜெரிமானம் ஆகாத போது நம்ம வஜ்ராசனம் போட்டு உட்கார சொல்லுவாங்க. அப்போ அப்படி பல விஷயங்கள் இந்த வஜ்ராசனத்தில் நமக்கு இருக்குது. இந்த கிட்னி மசாஜ் மட்டும் அவ்வளோ ஒரு கடைசி பயிற்சியாக கொடுத்துருந்தாலும் கூட மிக சிறப்பானதொரு பயிற்சியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேராசிரியர் நம்ம பேராசிரியர் வெளியூர்லேருந்து எங்கள் ஊருக்கு கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, அவங்க வகுப்புக்கெலாம் நம்ம மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை வந்துருச்சான். அப்போது அவராக சொன்னார், வாலண்டியராக சொன்னார், அப்போ இந்த கிட்னியில் பிரச்சனை எனக்கு வந்துருச்சு, கிட்னி சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லிட்டாங்களாம். அப்போ அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், நம்ம மனவளக்கலை அன்பர் இருந்திருக்கிறாரு. அவர் எங்கள் இதுக்கு வாங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாராம். ஆனால் அப்போ இவரால் போகக்கூட முடியாத ஒரு உடல் மோசமான கண்டிஷனில் இருந்திருக்காரு. அப்போ அந்த அன்பர் அவருக்கு கிட்னி மசாஜையும் ரிலாக்ஸேஷன் மட்டும் சொல்லி கொடுத்தாராம். இந்த 2 பயிற்சியும் ஒரு வீட்டில் அவர் சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதை அவர் தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது உடலில் நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக ஆகி நம்ம மனவளக்கலைக்கு பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் கிட்னியில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இதில் மக்களுக்கு சேவை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க. அவ்வளவு சிறப்பான விஷயம் இந்த கிட்னி மசாஜில் இருக்குது. இப்படி எல்லா பலன்களும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நமக்கு இந்த கால் பயிற்சி மட்டும் இருக்குது. இப்போ கால் பயிற்சினா ஏதோ கால்களுக்கு மட்டும் பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இந்த கால் பயிற்சி நம்ம பண்ணும்போது நம்முடைய இருதயம் நல்லா இருக்குது, சுவாச பைகள் நல்லா இருக்குது, குடல், மூளை சுரப்பிகள், இது எல்லாமே அந்த நிறையா பாயிண்ட்ஸ் பாதத்தோடு தொடர்புடையதாக இருக்குது இல்லையா. அதனால எல்லா இதுவுமே ஊக்குவிக்கப்படுது. நம்ம நாள் முழுவதும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த கால் பயிற்சி உதவியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வெளியில் வாக்கிங் போகிறோம், வேறு எங்கேயாவது போய் ஒரு பயிற்சிகளை பண்ணுறோம் அப்படின்னா பாதுகாப்பான சூழ்நிலை இப்போ இன்றைக்கி இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, வெளியில் வாக்கிங் போகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே இப்போ ரீசெண்டாக எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு வைரஸ், ஏதாவது ஒரு கிருமிகள் சொல்கிறாங்க, அது பரவுது, வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கவும் செய்யணும். அதே நேரத்தில் நம்ம கால்களையும் நம்ம வலுவாகவும் வச்சுக்கணும். நம்ம கால்கள் மட்டும் இல்லாது எல்லா உடல் உறுப்புகளையும் நம்ம ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கணும். அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஆரோக்கியமாக, நம்ம அமைதியாக, மிகவும் எளிமையாக, ஆசான் சொன்னது மாதிரி எளிமையான உடற்பயிற்சி இது எல்லாமே. இந்த எளிய முறை உடற்பயிற்சிகளை நம்ம வீட்டிலேருந்து செஞ்சாலே மிகவும் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போக முடியும். அந்த வகையில் இந்த கால் பயிற்சியில் மட்டும் நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை உறுப்புகளும் ஆரோக்கியமாக, உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வழி இதில் இருக்குது. இதில் ஆசனங்கள் இருக்குது, அக்குபஞ்சர் புள்ளிகள் எல்லாமே இருக்குது, வர்மா எல்லாமே இருக்குது. அதற்கு மேலாக அத்தனை புள்ளிகளும் நம்ம பாதத்தில் சேர்றதுனால உடல் முழுவதுமே தூண்டி விடப்படுது. அதனால் இதை நம்ம செய்து சிறப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஆசானுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.